പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. യേശുവിനുடைய சிலுவை നമ്മുടെ വീടുകളിൽ ഇരിക്കുതാ. இந்த சிலுவை எல்லா வீட்டிலும் இருக்குதா? பாடுபட்ட சொரூபம் இருக்குதா? அல்லது பாடுபட்ட சொரூபம் இல்லாமல் சும்மா சிலுவை மட்டும் இயேசுவினுடைய இந்த உடல் இல்லாத சிலுவையாக இருக்குதா? பாடுபட்ட சொரூபம் எத்தனை பேருடைய வீடுகளில் இருக்குது? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இல்லாதவர்கள் என்ன செய்யணும்? வாங்கி உங்கள் வீடுகளில் இந்த சுரூபத்தை மந்திரிச்சு உங்களுடைய வீடுகளில் முக்கியமான இடத்துல வைக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எதுக்காக? எதுக்காக? இதுதான் நம்முடைய மீட்பின் அடையாளம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த சிலுவையின் வரலாற்று ஒரு சில காரியங்கள் சொன்னால் நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த சிலுவை என்று சொன்னால் இயேசு இந்த சிலுவையில் தம் உயிரை கொடுப்பதற்கு முன்னாடி இந்த சிலுவை இருந்தது, சிலுவை சாவும் இருந்தது. சிலுவையும் சிலுவை சாவும் எல்லாம் இயேசுவுக்கு முன்னாடியும் இயேசுக்கு பின்னாடியும் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், இது வரலாற்றில் பார்க்கும் பொழுது அன்று ஒரு சில நாடுகளில், குறிப்பாக ரோமையா பெர்ஷிய நாடுகளில் எல்லாம் பயன்படுத்தி இருக்கின்ற ஒரு தூக்கு தண்டனை தான் இந்த சிலுவை சாவு என்று சொல்வது. இன்று நமக்கு தெரியும், ஒரு சில நாடுகளிலாவது இந்த தூக்கு தண்டனை கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்று சொல்லும் இல்லையா? கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்று சொன்னால் மிக கொடுமையான பாவங்கள் செய்த ஒரு சில குற்றவாளிகளுக்கு ஒரு சில அரசாங்கங்கள் வழங்குന്ന மிக கடினமான ஒரு தண்டனை தான். இதுக்கப்புறம் ஒரு தண்டனை என்பது இல்லை. மேக்சிமம் என்று சொல்லக்கூடிய ஒரு தண்டனை தான் இந்த தூக்கு தண்டனை. ஆகியால் அன்று அக்காலகட்டத்தில் ஒரு சில நாடுகளில் இருந்த ஒரு தூக்கு தண்டனை தான் எது? சிலுவை சாவு என்று சொல்வது, அல்லது சிலுவையில் அறைந்து ஒராளை கொலை செய்வது ஒரு அரசாங்கத்தின் சட்டத்தின்படி அந்த வழங்கப்படுகின்ற ஒரு முக்கியமான தண்டனை தான். குறிப்பாக BC 6ஆம் நூற்றாண்டிலிருந்து ஏறக்குறை AD 4ஆம் நூற்றாண்டு வரை இந்த 4, 6, 4, 10 ஏறக்குறை 10 நூற்றாண்டு காலகட்டங்களில் இந்த ஒரு விதிமுறை அல்லது ஒரு பழக்கம் இந்நாட்களில் எல்லாம் இருந்தது. குறிப்பாக ரோமைய நாட்டில் இருந்தது, பெர்ஷிய நாட்டில் இருந்தது, அதோடு சேர்ந்திருந்த ஒரு சில நாடுகளில் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சில தண்டனை மக்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. பிரைஸ் தி லார்ட். அது அதனோட பின்னணி ஒரு வரலாற்று ஜஸ்ட் நமக்கு புரிந்து கொள்வதற்காகத்தான். ஆகையால் நமக்கு தெரியும், இதொரு தூக்கு தண்டனையாக இருந்தது. இயேசுவின் சிலுவை சாவு வழியாக அதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் மாறிவிட்டது. காரணம், அதுவரைக்கும் இந்த சிலுவை என்பது ஒரு அபமானத்தின், ஒரு தண்டனையின் அடையாளமாக இருந்தது. சிலுவை என்று சொல்லுது ஒரு தண்டனையின் அபமானம், அபமானத்தின் அடையாளம், சாவின் அடையாளம், வேதனையின் அடையாளம், இப்படியெல்லாம் அந்த தண்டனை. காரணம் நமக்கு தெரியும், அந்த ஒரு கழுமரம் என்று சொல்லலாம் இந்த சிலுவை என்று சொல்வது. அவ்வாறு தீமைகளுடைய அல்லது பாபத்தினுடைய மரணத்தினுடைய எல்லாம் அடையாளமாக இருந்த சிலுவை, இயேசு அந்த சிலுவையே ஏற்றுக்கொண்ட பொழுது அதன் வழி வந்த மாற்றம் நமக்கு நன்றாக தெரியும். இன்று உலகம் முழுவதும் சிலுவை என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையோடு சேர்ந்திருக்கின்ற ஒரு அடையாளமாக இருக்கின்றது. சிலுவையை நாம் இன்று வெறுப்பதில்லை, அதை அபமானமாக நாம் பார்ப்பதில்லை, அது எனக்கு ஆறுதலாக மாறுகின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சிலுவையின் முன்னிலையில் நாம் ஜெபிக்கும் பொழுது அது எனக்கு ஆறுதலாகவும் வெற்றியாகவும் அபிஷேகமாகவும் மாறிட்டே இருக்கின்றது. காரணம் என்ன? இயேசு அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டதின் வழியாகத்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வலது கரத்தை சொல்லுங்கள், ஹல்லேலூயா. இந்த சிலுவை வழியாக நமக்கு மீட்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தி ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. 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 ஆகையால் வரலாற்றில் இப்படி இருந்தது. ஏறக்குறைய 4ஆம் நூற்றாண்டில் நமக்கு தெரியும், அன்று கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு அரசர் என்ன செய்கிறார்? கான்ஸ்டன்டைன் என்ற அரசர் என்ன செய்கிறார்? அவருக்கு ஒரு கனவு வருகின்றது. அவர் ஒரு போருக்காக போகும் பொழுது ஒரு கனவு அவர் உள்ளத்தில் பார்க்கின்றார். என்னது? ஒரு சிலுவை அடையாளம் அவருடைய கனவில் அவர்களுக்கு தெரியுது. ஆகையால் அவருக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது. என்ன? இந்த அடையாளத்தை ஏற்றி சென்றால் இந்த போரில் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு உணர்வு ஒரு கனவு வழியாக அவருக்கு கிடைச்சது. அதனால் அடுத்த நாளில் அவர்கள் அந்த போருக்கு போகும் பொழுது இந்த சிலுவை அடையாளத்தை அந்த போருக்கு முன்னாடி அவர்கள்
எடுத்து செல்கிறார்கள். அவ்வாறு போய் அந்த போரில் அவர்கள் வெற்றி பெற்று திரும்பி வருகிறார்கள். அதிலிருந்து தான் நமக்கு தெரியும், கான்ஸ்டன்டைன் என்ற அரசர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மனம் மாற்றத்துக்கு காரணமாகின்றது. அவர் இயேசுவை அறிந்து கொள்கிறார், இறைவனை ஏற்றுக்கொள்கிறார். அவர்கள் வழியாக அந்த கிறிஸ்தவ விசுவாசத்தை, இயேசுவினுள்ள விசுவாசத்தை ரோம அரசாங்கம் முழுவதும் பரவியது. ஆகையால் அதனோடு சேர்த்து இந்த சிலுவையோடுள்ள பக்தியும் அதனோடு சேர்ந்து பரவியது. காரணம், அதுவரைக்கும் அவமானமாக இருந்த அல்லது ஒரு சாவின் அடையாளமாக இருந்த சிலுவை, இந்த அரசர் கிறிஸ்தவ விசுவாசத்தை அல்லது இயேசுவே தன்னுடைய வாழ்வில் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டதன் வழியாக அங்கிருந்த சூழ்நிலை முழுமையாக மாற்றப்படுகின்றது. ரோம அரசாங்கம் முழுவதும் இயேசுவில் நம்பிக்கை வைத்த ஒரு அரசாங்கமாக போக போக இது மாறி வருகின்றது. ஆகையால் சிலுவையோடுள்ள பக்தியும் அதோடு சேர்ந்து அங்கே உருவாகி வந்தது. ஆகையால் சிலுவை வழியாகத்தான் இயேசு எனக்கு மீட்பை கொடுத்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அந்த பக்தி அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஜெபத்தினுடைய எல்லாம் பாகமாக வந்த பொழுதுதான் அரசர் இந்த சிலுவை சாவை என்ற தூக்கு தண்டனை அங்கே நிறுத்தி செய்கிறார்கள். அதுவரைக்கும் இந்த 4 நூற்றாண்டு வரைக்கும் தொடர்ந்தும் இயேசுவினுடைய மரத்துக்கு பிறகு ஏறக்குறைய 4 நூற்றாண்டு இந்த சிலுவை சாவு ரோம அரசாங்கத்தில் இருந்தது. ஆனால் அரசருடைய மனமாற்றம் வழியாக, அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதன் வழியாக, அவர் வழியாக இந்த நாடு முழுவதும் இயேசுவில் நம்பிக்கை வைக்க தொடங்கிய காரணத்தால் இந்த சிலுவை அவருடைய ஜெபத்தினுடைய அடையாளமாக மாறிவிட்டது, அவருடைய வாழ்க்கையினுடைய பக்தியுடைய அடையாளமாக மாறிவிட்டது. அப்பொழுது அரசர் கட்டளை வழியாக இந்த தூக்கு தண்டனை என்ற அந்த செயலை நிறுத்திவிட்டு சிலுவை அதிலிருந்து கடவுளுடைய இறைவனுடைய மக்களோடுள்ள அன்பின் அடையாளமாக மாறுகின்றது, மீட்பினுடைய அடையாளமாக மாறுகின்றது, நமக்கு ஆறுதலின் அடையாளமாக மாறுகின்றது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் ஆദ്യ 4 நூற்றாண்டுகளில் சிலுவை அதிகமாக மக்கள் பயன்படுத்தியதில்லை ஜெபத்துக்காகவும் அல்லது அவருடைய கோவில்களெல்லாம். ஆனால் அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாற்றம் ஏற்படுகின்ற, அதுக்கு பிறகு அதிகமாக மத்திய காலகட்டத்தில் வரும்பொழுது இந்த சிலுவை முக்கியமான ஒரு அடையாளமாகவும் மாறுന്നത്, ஜெபத்துக்குள்ள ஒரு வழியாகவும் மாறுகின்றது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. காரணம், சிலுவையை தியானித்து ஜெபித்த நிறைய புனிதர்களுடைய வாழ்க்கைய காலகட்டத்தில் நாம் பார்க்கின்றதுண்டு. மத்திய காலகட்டமாக வரும்பொழுது இந்த மிடில் ஏஜஸ் என்று சொல்லும் இங்கிலீஷில், மிடில் ஏஜஸ் அந்த காலகட்டத்தில் ஏறக்குறைய 12ஆம் நூற்றாண்டு, 12, 13, 14 நூற்றாண்டுகள் எல்லாம் வரும்பொழுது நிறைய புனிதர்கள் இந்த சிலுவையை நோக்கி ஜெபித்ததன் வழியாக பெரிய கிருபையை பெற்றுக்கொள்வதும் ஆசிரை பெற்றுக்கொள்வதும் அவருடைய வாழ்க்கை அனுபவமாக மாறிவிடுகின்றது. பிரைஸ் தி லார்ட். அது இயேசுவினுடைய பாடு பீடகளை தியானிப்பதற்கான ஒரு எளிதான ஒரு கருவியாக இந்த சிலுவை மாறிவிடுகின்றது. இயேசுவினுடைய பாடுபீடுகள் நிறைய நமக்கு தெரியும். அந்த சிலுவை பாதையில் முழுமையாக நாம் அதைத்தான் தியானிக்கிறோம். ஆனாலும் அதை முழுமையாக தியானிக்கவில்லை என்றால் கூட சிலுவை நம்முடைய முன்னே இருக்கும் பொழுது அல்லது சிலுவையின் முன்னில் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது பெரிய கிருபையை மக்கள் பெற்றுக்கொள்வதாக இதோ அவர்களுடைய வாழ்க்கை அனுபவமாக மாறிவிடுகின்றது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதில் மிக சிறந்த ஒரு புனிதையுடைய வாழ்க்கை உங்களிடம் சொல்ல வருகின்ற, அவர்களுடைய பேரு புனித ரீத்தா. புனித ரீத்தா ஆஃப் காசியா. காசி என்று சொன்னால் இத்தாலி நாட்டில் ஒரு இடத்தினுடைய பேரு தான் ரீத்தா. அந்த ஊரை சார்ந்த ஒரு புனிதை தான். ரீத்தா திருமணமாகிய ஒரு குடும்பத்தில் தாயாக இருந்த ஒரு நபர் தான். திருமணமாகி 2 குழந்தைகளுக்கு தாயாக அந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஒரு சில காலகட்டத்தில் நமக்கு தெரியும், அக்காலகட்டத்தில் சின்ன சின்ன ஊர்களுக்கு இடையில் எப்பொழுதுமே போர் நடந்துட்டு இருக்கின்றது. இன்றைய நாம் பார்க்கின்ற மாதிரி இட்டலி அல்லது ஜெர்மனி பெரிய நாடுகள் இல்லை, ஒவ்வொரு ஊரும் ஒரு சின்ன அரசாங்கம், ஒரு குட்டி அரசாங்கம் தான் இருந்தது. அப்போ அவர்களுக்கு இடையில் அடிக்கடி போர், இவ்வாறு பிரச்சனைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கின்ற காலகட்டத்தில் இவ்வாறு ஒரு போரில் இவருடைய கணவன் இறந்து விடுகிறார் அல்லது கொலை செய்யப்பட்டார். கணவன் கொலை செய்யப்பட்டு தனிமையில் தன்னுடைய 2 குழந்தைகளுமாய் இந்த ரீத்தா தன்னுடைய வாழ்க்கையில் ஜெபிக்க தொடங்கினார். ஆண்டவரோடு மிக நெருக்கமாக ஜெபிக்கின்ற ஒரு நபராக மாறுகிறார். இப்பொழுதும் அந்த ஊருக்கு சென்றால் நமக்கு தெரியும், அங்கே ஒரு பெரிய ஒரு மலை உண்டு. அந்த மலை மேல் ரீத்தா ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையின் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமாக இந்த வாழ்க்கையை முன்னேறும் பொழுது ஊரில் பிரச்சனை, தினமும் சண்டைகள், பிரச்சனைகள், நோய்கள், இவ்வாறு பல்வேறு சுற்றுச்சூழலில்
இந்த ரீதா என்ற சகோதரி என்ன செய்கிறார்? ஒவ்வொரு நாளும் இந்த மலை மேல் ஏறி, அந்த மலைக்கு மேல் ஒரு பாறை உண்டு, அந்த பாறையிலே அமர்ந்து ஆண்டவரிடம் ஜெபிக்கின்ற ஒரு பழக்கம் இருக்கின்றது. இன்று அது ஒரு புனித நாடாக அல்லது புனித தலமாக நிறைய மக்கள் பயணம் செய்கின்ற ஒரு இடமாக மாறியிருக்கின்றது.